ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு கீதூஸ் கிச்சன். இப்போது மாங்காய் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாங்காய் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு மாங்காய் சாப்பாடு செய்யலாம். இதுக்கு நம்ம இது மாதிரி பச்சை மாங்காயை எடுத்துக்கணும். பழுக்காததாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு. ஸோ மாங்காய்க்கு மேலே இருக்க தோலை சீவிட்டு இது மாதிரி கேரட் துருவுறதில்ல சின்னதாக இருக்கும் இல்லைங்களா ஓட்டை, அதை யூஸ் பண்ணி துருவிக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் துருவி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக பெரிய ஓட்டையில் துருவினீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சின்னதில் துருவிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு தேவையான அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே நிலக்கடலை கொஞ்சம் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் துருவின மாங்காய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். கடாய் சூடு பண்ணி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நிலக்கடலையை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக. இது கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கடலை ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டக்குன்னு போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதே எண்ணெயில் கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2 சேர்த்திக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் கீறி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இஞ்சி இருந்ததுன்னா சின்ன பீஸாக துருவி இதில் சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு வெங்காயம்லாம் தேவைப்படாது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்திக்கலாம். சாப்பாடு சேர்த்தும் போது அப்போது உப்பு போட்டு கிளறி வச்சிடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்து கிளறிடலாம். ஒரு அரை நிமிஷம் கூட ஆகாது. மாங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போது வேக வச்சு வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் சாதம் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் மட்டும் எடுத்துக்கும்போது கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாங்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.